ஒன்றாம் நம்பர்காரங்க இயற்கையிலேயே இஷ்டத்தோடு செய்யக்கூடிய கஷ்டப்படாமல் செய்யக்கூடிய வேலை எது அப்படின்னு கேட்டிங்கனாக்க அரசு தொடர்பான அரசியல் தொடர்பான இயற்கை வைத்தியம் சம்மந்தப்பட்ட உலக பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க யூபிஎஸ்சி சர்வீஸ் எழுதுறது, ரேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு இயல்பாகவே நல்லா வந்துடும். ஒரு குறிப்பான விஷயம் ஒன்று இருக்குமா, 1ஆம் தேதி பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எந்த எண்களில் பிறக்கிறவங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் எதை குறிப்பிட்றேன்னு கேட்டிங்கன்னா புறத்தோற்றத்தை குறிப்பிட்றேன். அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா உயரம் உள்ளம்னு ஒன்று இருக்குது, நிறம் சிகப்பு கருப்புன்னு இருக்குது, முடி அதிகமாக இருக்கிறது இருக்குது, குறைவாக இருக்கிறது ஒன்று, ஒல்லியாக இருக்கிறது ஒன்று, குண்டாக இருக்கிறது ஒன்று. ஸோ இந்த 4 விதமான விஷயங்கள் உயிர்ப்பு சக்தியை குறிக்கிது. இந்த உயிர்ப்பு சக்தின்னு நான் எதை குறிப்பிட்றேன்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் பிறக்கும்போது நம்மளுடைய தந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேருனுடைய முதல் எழுத்து தலையெழுத்தாக வரும். ஸோ ஆரம்ப எழுத்து அந்த எழுத்து வரும்போதே நீங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர் பிறந்த அந்த எழுத்து உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுனாக்க உயிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இல்லைன்னா உயிர்ப்பு சக்தி குறைவான குழந்தைகளாக தான் பிறக்கும்.